ஹலோ தாய், எங்க போறோம் நம்ம இப்போ? ஏர் கூலர் என்னது? ஏர் கூலர். ஏற்காடுமா? சேலம் ஏற்காடு போறோம். ஒண்ணுமே இல்ல கழுதிங்களா? வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம் ட்ராவல் பண்ணலான்னு. பட் ஆனால் எல்லாரும் திருச்சி போகலான்னு பிளான் போட்டோம். பட் அந்த வேலை எல்லாமே இப்போது ஏற்காடு போகிறதா பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. மீதியை கண்டினியூ பண்ணோம். அதுவே இன்னும் தெரியல கன்ஃபார்மாக ஏற்காடான்னு. இன்னொருத்தவங்க வந்து என்ன அது பிச்சாவரம் சொல்கிறாங்க. ஸோ எங்கே போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக தூத்துக்குடி தான் இப்போது டெஸ்டினேஷன். பட் அந்த வேலை வந்து அங்கங்கே ஒரு இடமா போயிட்டு போகலான்னு ஒரு பிளானு. பட் ஆனால் இது வரைக்கும் எங்கே போகிறோன்றது தெரியல. தொழுப்பேடு சென்னையில் தாம்பரமில் தாண்டி இது 2வது டோல்கேட் தாண்டி இருக்கோம். அச்சரப்பாக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு வண்டியில் வந்து எங்கள் தாத்தா மாமா சித்தி 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஆமாம், இந்த வண்டியில் நாங்கள் 3 பேர். பின்னாடி ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவர் எங்கே தெரியுதா? அவர் படுத்துட்டு இதில் இருக்காரு. ஸோ ஒரு இடத்துல நிப்பாட்டி தான் டிஸ்கஸ் பண்ணணும். விக்கிற வண்டியில் ஸ்டாப் பண்ணி தான் எங்கே போகலான்றதை நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். லெட்ஸ் சி. இது வரைக்கும் எந்த ஆமா என்னமா பிச்சாவரம் என்னமா பண்றது? ஆமா, ஏற்காடு கிளைமேட் சூப்பரா இருக்கும். ஆமா, பிச்சாவரம் வந்து வெயில் ஆகுமா, போட்ல வெயில், இந்த வெயில வேணாமா பண்றது? சரி, ஓகே. ஏற்காடு உயிர் கொடுத்துங்க. ஒண்ணுமே இல்ல கழுதிங்களா? பிச்சாவரம்ல போட்டிங் தான் சித்தி. ஸ்ரீ, வெயிலுக்கு போட்டிங் செம மோசமா இருக்கும் ஸ்ரீ. வரும்போது ரொம்ப சுத்து போல தஞ்சாவூர் தாண்டி அப்படி வரணும். அவன் தூங்கிட்டான். ஆமா, ஏற்காடு சேலம் ரூட் தான். ஆமா, அப்படியே இதை நேரா போவோமா? சேலம்ல இருந்து ஏற்காடு போவோமா? ஆமா, நமக்கு சேலம்ல இருந்து ஆமா போற வழி தான். ஆமா, சேலம்ல இருந்து நமக்கு தூத்துக்குடி வந்து 6 மணி நேரம் ஆகுமா. அதே டிராவல் டைம் தான். ஆமா கைஸ், ஒரு வழியா ஏற்காடு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பிளானை மாற்றியாச்சு. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு. ஹலோ தாய், எங்கே போகிறோம் நம்ம இப்போ? ஏர் கூலர் என்னது? ஏர் கூலர். ஏற்காடுமா? சேலம் ஏற்காடு போறோம். சேலத்தில் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், டெசிஷன் எடுத்து 1 மணி நேரம் ஆகல. அதுக்குள்ளே பிளான் மாறிடுச்சு. இப்போ திருச்சி போகலாமா இல்லைனா ஏற்காடு போகலாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க எல்லாரும். பிளானே இல்லாமல் ஒரு ட்ரிப்பில் போனால் எப்படி இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. வெரி ஒஸ்ட்டு. டீ குடிக்க போயிருக்காங்க எல்லாம். டெசிஷன் எடுத்துகிட்டு வரட்டும், பார்க்கலாம். நம்ம மினி சார் படுத்துட்டு இருக்காரு. அதனால இவரை தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு நான் பாதுகாப்புக்கு விட்டு போயிருக்காங்க. ஏண்டா போலியாடா? அவன் நானும் வருவேன்னு நினைச்சிருக்கான். ஒரு சின்ன இலை போட சொல்லலாமா? இங்கேருந்து திருச்சி கல்லணை டேம் போகலான்னு ஒரு வழியாக ஃபைனலாக முடிவு எடுத்தாச்சு. வர வழியில் செம பசி. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அன்லிமிட்டட் மீல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இஷ்டத்துக்கு ஆளுக்கு 2 அன்லிமிட்டட் மீல்ஸை வாங்கி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ப்ளஸ் பரோட்டா, சிக்கன், பெப்பர் சிக்கன், ஆம்லேட்டு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வேறு என்ன சாப்பிட்டோம், பரோட்டா. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நாங்கள் 7 பேர் சாப்பிட்டோம். மொத்தத்தில் 700 ரூபா தான் ஆச்சு. ஃபுட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கைஸ், ஒருவேளை கல்லணை டேமுக்கு போகிற ரூட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது இந்த லென்த்து. ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம். நேராக போனால் இன்னும் ஊருன்னு தெரியல, மதுரை அதெல்லாம் வருது. லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர். ஸோ இந்த ரோட்டில் நேராக போனால் தான் டேம் வரும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த தண்ணி தான் போகுது. தண்ணி டேம் ஆற்றுல கொஞ்சம் இருக்குது. இதுதான் வந்து காவேரியிலேருந்து வர தண்ணியாக ரொம்ப கம்மியாக தான் வருது. நிறையா வந்தால் நல்லாயிருக்கும்.
இந்த ஹிஸ்ட்ரி தெரியாமல் நான் சொல்லிட்டேன் பாருங்கள். ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே ஏதோ பீச்சில் இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த டேமை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேமே பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இப்போ தண்ணி நல்லா வேகமாக போகுது, செம்ம பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டிஜே நியோ சின்ன ட்ரோனு. பட் ஆனால் அந்த ட்ரோன் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதோ இழுத்துட்டு போயிடுன்றாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் ஷார்ட் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள். டேம் வந்துட்டோம், டேமை பார்த்தாச்சு. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் டேம் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்படியே ஒரு மாதிரி காற்றுல இழுத்துக்கிட்டு போகுது, அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. கரிகால சோழன் ஹிஸ்ட்ரி ஏதோ தப்பா. மாமன்னன் ராஜராஜ சோழன். கைஸ் இங்கே பாருங்க, கரிகால சோழன் சாரி மாமன்னன் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் இவர் தான். இவர் கட்டின அணை தான் இது. பயங்கரமாக இருக்கு, ரொம்ப வருஷத்து அணை இது. இப்போ 1929 இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 31 முடிச்சுட்ருக்காங்க. 2 வருஷம் தான் இவ்வளோ பெரிய அணை கட்டுறதுக்கு. பா பெரிய விஷயம். ஆற்றில் ஆழம் அதிகமாக உள்ளது. ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து. யாரும் அதனால உள்ளே தான் குளிக்காதீங்க, ரிஸ்க்கு. கைஸ் அப்படியே இந்த அணைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூங்கா ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், கரிகாலன் பார்க். இதுல தான் என் தாத்தா, சித்தி, அம்மா, ஷாலினியோட பையன் எல்லாம் அது உள்ளே தான் போயிருக்காங்க போல். நாங்கள் அவன் தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்காங்க, பிடிச்சிட்டோம். அதோ இருக்காங்க. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அம்மா பார்க்குறேன். உடைச்சிட்டு இருக்காங்க எல்லாம். 2 சைடும் உடைச்சிருக்கு தாத்தா. மாமா புஷ்அப்ஸ் ஏறா 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 உட்காருங்க, 2 பேர் உட்காருங்க. ஏய் கொஞ்சம் புடுறா. சாலி சரியான போர்ஸ்ல வரப்போகுது. இப்போ அவர் தூக்கிட்டு இருக்கான். பைடம் வாங்கம்மா, ஃபுல் ஃபோர்ஸ்ல. அவ்வளவுதான், நீ மாமா மாட்டுங்க. செகண்ட் அடுத்து 100 ரவுண்டு போக விட மாட்டான். பார்க்க தென்னை மரம் மாதிரி இருக்கலாம். அதுல இருந்து ஒரு இது பிரிச்சு போட்டிருக்கானுங்க. அதுல இருந்து ஹைபிரிட் மாதிரி இருக்கு. பார்க்க தென்னை மரம் மாதிரி. என் மாமா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? அது எப்படின்னு தெரியல. நான் என்னோட வியூகம். ஒரு வழியாக கல்லணை ஆறு பார்த்தாச்சு. ஏற்காடு, ஸ்ரீரங்கம் இப்படி என்னென்னோ பிளான் போட்டோம். கடைசியாக கல்லணை டேம், கல்லணை டேம் லவமா ஆறுன்னு சொல்லுவோமா, கல்லணை டேம் பார்த்து இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், அப்புறம் எங்கே அம்மா போகிறோம். எங்களை பார்த்து லவர்ஸ்லாம் பயப்படுறாங்க. எங்கே அவங்கள நாங்கள் எதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறோம். சந்தோஷமாக இருக்கட்டும் கைஸ். டைம் 5 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்ததுக்கு கல்லணை டேம் பார்த்தாச்சு. ஸோ
இதுக்கப்புறம் என்னென்ன பிளான் இருக்குன்றத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய் சொந்தங்களே.